தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்திலையும் சோத்திரத்தையும் இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துவதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மைக்கு இந்த 2024 ஆண்டை கொடுத்து கடந்த 2 மாதங்களை முடித்து 3வது மாதத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டோடைய இரக்கங்களையும் ஆண்டோடைய தயவுகளையும் நம்ம எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் புகழையும் நாம் அதிகமாக நாட்களில் செலுத்த வேண்டும். 2024 நம்ம எல்லாருக்குமே ஒரு விசேஷித்த ஆண்டாக விசேஷித்த வருடமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே அவருக்கே மகிமையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். நாம் இந்த ஆண்டில் கடந்த காலங்களில் கேட்டவைகளையும் கண்களால் காணாதவைகளை இந்த வருஷத்திலே பெற இருக்கிறோம். கேட்டும் காணாதவர்களாக இருக்கிறவைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருடமாக ஆண்டவர் இயேசு நமக்கு கிருபை செய்வாராக. உதாரணமாக ஆபிரகாமுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 25 வருஷம் முடிந்த பிறகு ஆண்டவர் ஈசாக்கை காண செய்தார். அதே போல் இந்த வருஷத்தில் வாக்கு பண்ணினவைகளை நிச்சயம் சுதந்தரித்து கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு இந்த முதல் தேதியில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தை தான், விசேஷித்தவர்கள் என்று இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். விசேஷித்தவர்கள் கவலைப்படக்கூடாது என்பதுதான் இந்த தலைப்பு. விசேஷித்தவர்கள் கவலைப்படக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போலவே மத்தேயு 10:31 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 10:31 ஆண்டவருக்கு, ஆதலால் பயப்படாதீங்கள், அநேக அடைக்கலாங்குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இங்கு பார்க்கிறோம், விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி ஒரு கேள்வியை இயேசு கேட்கிறார். ஆனால் அதே போல் மத்தேயு எழுதின சுவிசேஷ சீஷர்கள் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி உறுதிப்பட அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் எப்படி விசேஷித்தவர்கள் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கொடுத்த இரட்சிப்பு விசேஷமானது. உலகத்திலே அது எப்படியும் பெற்றுக்கொள்ள முடியாதது, பெற்றுக்கொள்ள இயலாத ஒன்றை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகம் அது ராஜரீக அபிஷேகமாக இருக்கிறது, ராஜாக்களின் அபிஷேகமாக இருக்கிறது, ஆசாரிய அபிஷேகமாக இருக்கிறது, தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கிறது, சுகமளிக்கிற அபிஷேகம் இருக்கிறது, ஊழியர் செய்கிற அபிஷேகங்கள் இருக்கிறது. அபிஷேகத்தில் பல வகையான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே நாம் விசேஷத்தோடாக இருக்கிறோம். அதோடு இல்லாமல் கர்த்தர் நமக்கு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்புகளை ஆண்டு கொடுத்துக்கிறார். ஆகவே நாம் விசேஷத்தோடாக இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, அதோடு இல்லாமல் கர்த்தரால் பெறுகிற நன்மையும் கர்த்தரால் கிடைக்கப்படுகிற சுகத்தையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆதலால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதோடு இல்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாம் மையப்படுவார். அதோடு இல்லாமல் தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, அவர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அது விசேஷத்தவைகள். வரங்களை கொடுத்திருக்கிறார். உலகத்தாரால் எவரும் பெற முடியாத மகிமையான அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திகர சுகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள், மற்றவர்களை பார்க்கிறோம். இப்படியாப்பட்ட விசேஷங்களை பெற்ற நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். 33ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், 33:16 வசனத்தை
உங்களுக்கு வாசித்து நான் என்னுடைய வார்த்தையை சொல்ல இருக்கிறேன். ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. பாருங்கள், எனக்கும் உமக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்கூட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்க பண்ணும் என்று சொல்லி மோசே ஒரு ஜெபமாக தேவனிடத்தில் ஏறெடுக்கிறதை பார்க்குறோம். இங்கு பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்க பண்ணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் மையப்படுவதாக. கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்கள் என்று விளங்க பண்ணுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் காணப்படுகிறது. ஆகவே அநேக விசேஷங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். எதனாலே நம்ம விசேஷித்தவர்கள் என்று இங்கு பார்க்குறோம். தேவன் நம்முடைய ஜனங்களோடு வருவதனாலல்லவா விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறான். ஆகவே கர்த்தர் கூட இருப்பதனாலே நாம் விசேஷித்தவர்கள். இங்கு மோசே என்ன செய்கிறான்டா, என் சமூகம் நீ எங்கள் கூட வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறான். அப்போ கூப்பிடும்போது கர்த்தர் சொல்ல என் சமூகம் கூட வரும் என்று சொல்கிறார். அதனால தான் அவன் சொல்லுகிறான், என் கூட வருவதனால நாங்கள் விசேஷத்தவர்களாக விளங்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்குறோம். இப்படியாப்பட்ட விசேஷித்த கிருபைகளே, விசேஷித்த அழைப்பை, விசேஷித்த அபிஷேகத்தை, விசேஷித்த தேவனுடைய அந்த மகத்தான பணிக்கு நம்மை அழைத்திருக்கிறபடினாலே நாம் இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் மாதத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் கவலைப்படக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் மையப்படுவதாக. நம்ம கவலைப்படுவதனால நாம் ஒன்றுமே இந்த பூமியில் சாதிக்கப்படுவதில்லை, நமக்கு நஷ்டம்தான் வரும். ஆகவே அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் மையப்படுவதாக. அதாவது 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கு பேதுரு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள், விசேஷித்த கிருபைக்கு உட்பட்டவர்கள், விசேஷித்த நன்மைக்கு உட்பட்டவர்கள், விசேஷித்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள், பரலோக சிலாக்கியத்தை பெற்றுக்கிறீங்க. ஆகவே நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு நாம் மையப்படுவதாக. உங்கள் கவலைகள்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படியெல்லாம் உங்கள் கவலைகள்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. அவர் நம்முடைய கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, ஆண்டு நாம் மையப்படுவதாக. நமக்கு வருகிற எல்லா கவலைகளையும் எல்லா பாடுகளையும் கர்த்தர் மேலே வைத்து விட வேண்டும். அதுதான் விசேஷித்தவர்கள் பெற்றிருக்கிற ஒரு விசேஷம். அவர் மேலே வச்சுட்டா நம்ம பிரியாயிடுவோம். ஆகவே நீங்கள் இதுவரையிலும் சுமந்து வந்த, இதுவரையிலும் சகித்து கொண்டு வந்த, இதுவரையிலும் பட்ட பாடுகளை கர்த்தர் மேலே இந்த மார்ச் மாதத்தில் வச்சிருங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டு நம்ம அனுதினம் விசாரிப்பார், ஜெபத்தில் விசாரிப்பார். தேவனாம் மையப்படுவதாக. ஆண்டுடைய வசனங்களை படிக்கும்போது நம்மை விசாரிப்பார். தேவனோடு உறவாடும்போது நம்மளோட விசாரிப்பார். பரிசுத்தவான்களோட ஐக்கியம் கொள்ளும்போது அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆகவே நம்முடைய கவலைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நமக்கு வருகிற எல்லா நிந்தைகளையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மேலே வைத்து விடுங்க. அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:25 ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். அப்படியே பைபிளை திருப்புங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே நீங்கள் என் கூட நீங்கள் வேதத்தை திறந்தீங்கன்னா வேதத்தில் இருக்கிற வெளிச்சம் உங்களுக்கு தென்படும். 6:25வது வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்லவர். 6:25வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள்
என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார் பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எதை குறித்துமே நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் விசேஷித்தவைகள். ஆமாம், நம்ம விசேஷித்தவர்கள். ஆகவே எதை குறித்துமே கவலைப்படாதீங்க, அவர் மேலே பாரத்தை வைத்து விடுங்க என்று சொல்லி அவர் முடிக்கிறத பார்க்குறோம். அதே போல் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஆகவே நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிறது போதும். இன்னைக்கு இருக்கிறது சந்தோஷமாக அடுவீங்க. நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், இன்னும் 10 வருஷத்தில் என்ன பண்ணுவோம் என்று கவலைப்படாதீங்க. இது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு சாலாயிரும். ஆகவே நாளைக்குரியதை என்ன செய்யாதீங்க. நீங்கள் குறித்து நாளைக்காக இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டு நாளைக்காக இன்றைக்கு சாப்பிடாம நாளைக்காக இன்றைக்கு வருத்தப்படக்கூடாது என்று இயேசு சொல்கிறார். ஆகவே ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம விசேஷித்தவர்கள் என்று அவர் என்ன செய்கிறாருங்க, விளங்க பண்ணுகிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 6:4. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மையப்படுவதாக. வேகமாக ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்திற்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முன்னாடி பவுல் சொல்கிறார், முன்னாடி பேதுரு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் மேலே வச்சிருங்க, அவர் உங்களை விசாரிப்பார். இங்கு பவுல் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்திற்குரிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சோத்திரம், ஜெபம், வேண்டுதல் ஒரு மனிதனுக்கு இருக்கிறபடினாலே அவங்க விசேஷித்தவர்கள். இந்த விசேஷித்தவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த விசேஷித்தவர்கள் அடிக்கடி தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணுங்க. ஆகவே அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாமும் மையப்படுவதாக. மீண்டும் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்களேன். ஆண்டவர் கிறிஸ்துவன் 6:32 வசனம். 6:32. இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த வசனத்தை நீங்கள் 25லேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி தாம் உண்டாக்கினவிலே உடுத்து வைக்கிறார் என்பதை தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. இப்போது இவைகளெல்லாம் கவலைப்படுறவங்களாம் அஞ்ஞானிகள், இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை தெரியாதவர்கள் தான் கவலைப்படுறாங்க. ஆக நமக்கு வேண்டியது இன்னது என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள். பரமபிதா அறிந்திருக்கிறபடினாலே பரமபிதா நமக்கு வேண்டியவைகளை எந்தெந்த காலத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. நம்முடைய வேலை சோத்திரம், ஜெபம், வேண்டுதல். இதை செய்து கொண்டே இருப்போம்னால் 11 காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். தேவநாமம் மையப்படுவதாக. அப்போது சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சென்று பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இப்போ கர்த்தரை தேடணும், சோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் செய்யும்போது ஒரு நன்மையும் குறைப்படாது. தேவ பிள்ளைகளே, தேவஜனமே, கடைசியாக ஒரு காரணத்தை சொல்லி என் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவம் மிக அற்புதமான ஒரு சம்பவம். ஆண்டவர் நல்லவர். அதை சொல்லி என் வார்த்தையை நான் முடித்துக்கொண்டு உங்களுக்காக ஒரு ஜெபத்தை செய்ய இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். லூக்கா 10ஆம் அதிகாரம்
41-42 வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 40 வாசித்தனால், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதனாலே மிகவும் வருத்தம் அடைந்து அவ்விடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியே என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுறீங்களா? சோர்ந்து போகிறீங்களா? தேவையானது உண்டு. தேவ பாதத்தில் அமர்ந்திருப்போம். நம் விசேஷித்தவர்கள் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது பற்பல கவலைகள், பற்பல சோர்வுகள், பற்பல கலக்கங்கள் நம்மை நெருங்காது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமது கரம், உம்முடைய புயம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் எங்கள் மேலே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்க, பாதுகாக்க, கிருபை செய்ய எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று இந்த மாதத்தில் விளங்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷித்தவர்கள் கவலைப்படக்கூடாது என்று நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருப்பதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதை தாழ்த்துக்கிறோம், படைக்கிறோம். இதை கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும். வீணான கவலைகள், வீண் பிரயாசங்கள், வீண் வருத்தங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் விலகி போயிட்டு மனதில் நிம்மதி உண்டாக கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு நடத்துவாராக. ஆமேன்.